சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மாணவனின் உடலுக்கு ஏராளமானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த வாகையடி கிராமத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன், லதா தம்பதியினரின் ஒரே மகனான அவினாஷ் சாலை விபத்தில் படுகாயமடைந்து 2 வார காலமாக நெல்லை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவினாஷ் மூளைச்சாவு அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் மகன் பிழைக்க வாய்ப்பில்லை என்பதை அறிந்த பெற்றோர் அவினாஷின் உடல் உறுப்புகளை தானமாக அளித்தனர். இதனையடுத்து அவினாஷின் உடலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அவரது இதயம் நெல்லையில் இருந்து 26 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து தனி விமானம் மூலம் அவினாஷின் இதயம் சென்னைக்கு புறப்பட்டது. இதையடுத்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவினாஷின் இதயம் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் 10 நிமிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ரஷ்யாவைச் சேர்ந்த 2 வயது ஆண் குழந்தைக்கு அந்த இதயம் பொருத்தப்பட உள்ளதாக இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ரவி தெரிவித்துள்ளார். பேஷண்ட்டுங்க 2 வயசு பையன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஹார்ட்காக காத்துட்டு இருக்காங்க. ரைட் டைமில் ஹார்ட் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து ஹார்ட்டு 1:30 மணிக்கு 1:30 அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ரெடியாக இருந்திருக்கு. 2 o'clock அங்கேருந்து கிளம்பிட்டு 2:30 ஃப்ரம் டூட்டுக்குரின்னு கிளம்பிட்டு இங்கே 3:50 வந்திருக்கு. 1 hour 10 minutes. அதுக்கப்புறம் இங்கே ஹார்ட் இங்கே கொண்டு வந்து இப்போ எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டரில் டீம் ரெடியாக இருக்காங்க. இதனிடையே அவினாஷின் உடல் இறுதி சடங்கிற்காக சொந்த ஊரான நாகர்கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்ணீர் மல்க அவினாஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்.